சத்குருவை சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா. நீ பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அற்புதமான நாள். என்னுடைய என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நாள். சும்மா சொல்லக்கூடாது, உண்மையை சொல்கிறேன். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அற்புதமான நாள். ஏன்னா என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க திருமதி சரஸ்வதி, என்னோட அண்ணி. என்ன ஸ்பெஷல் நீங்கள் கேட்பீங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் என்னென்னா, எங்கள் அண்ணி ஐயன் சத்குரு ஞானவள்ளல், நம்ம கணக்கம்பட்டியினுடைய அப்பா, உயிரோடு இருக்கும்போது செல்ல பிள்ளை மாதிரி இருந்தவங்க. ஐயன் போகிற இடமெல்லாம் போனவங்க. ஐயனுடைய ஒவ்வொரு செயல்களையும், ஐயனுடைய திருவிளையாடல்களையும், அந்த அற்புதமான விஷயங்களையும் கூட இருந்தே பார்த்தவங்க. அப்படி ஒரு நபர். இது ஐயன் மூலமாக ஏற்பட்ட ஒரு தொடர்பு. விசாரிக்கும் போது எங்கள் சொந்தம் இருந்தாலும் ஐயன் நம்ம குடும்பமாக்கிட்டார் நம்மளை. அதனால அற்புதம். ஐயனே சொல்லி கலைவாணிகிட்ட பாட முடியல சாமின்னு சொல்லி இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. நாங்கள் 2 பேரா ஏற்படுத்தினது இல்லை, இல்லைங்களா அண்ணி? நம்ம 2 பேரா இது பண்ணல. ஐயனால் நடத்தப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம். சரிங்களா? அதனால இன்னைக்கு ஐயன்கிட்ட அண்ணி எப்போ போனாங்க, எப்படி போனாங்க, என்ன நடந்தது, ஃபர்ஸ்ட்ல அவங்க எந்த இடத்துல போய் ஐயனை பார்த்தாங்க, அவங்க வாயால கேட்டுடலாம். ஓகேங்களா? வணக்கம் அண்ணி. வணக்கம். வணக்கம். நம்ம உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. கோவை சின்னத்ததாகத்தை சேர்ந்த சரஸ்வதி வீரசாமி. நான் 2001 எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக ஒரு சில கோயில் சம்மந்தமாக ஆன்மீக விதியாக வந்தாங்க. இடுகம்பாளையம் ஆஞ்சநேயர் கோயிலேருந்து. அவங்க வந்தவங்க ஒரு புஸ்தகத்தை, ஞானமணிங்கிற மாத இதழை என் கையில் கொடுத்துட்டு போனாங்க. அந்த மாத இதழ் படித்து பார்க்கும்போது, இதை படித்து பாருங்க, சித்தர்களை பற்றி போட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை படித்து பார்க்கும்போது கணக்கன்பட்டி மூட்டன் சாயமொழியை பற்றி பழனி இடும்பன் கோயிலில் இருக்கிறதா போட்டிருந்தாங்க. இடும்பன் கோயில்னு பழனியில் மேலே இடும்பன் கோயில் இருக்குது, அங்கே தான் இருக்குன்னு நினச்சிட்டு நானும் என்னுடைய மகன் அப்போ 9வது 10வது படிச்சுட்டு இருக்கான். சரியாக இல்லை, 2001 2 பேருமா போன ஒரு நாள் போய் மேலே போய் தேடும்போது அந்த மாதிரி யாருமே இல்லை அப்படின்ட்டு முருகன் தரிசனம் பண்ணிட்டு கீழே இடும்பன் மலை மேலே இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு இடும்பன் மலை மேலேயே ஏறிட்டோம். ஏறி மேலே போய் பார்க்கும்போது அங்கேயும் இல்லை. அந்த குருக்களை எங்களை பார்த்துட்டு அவரே கேட்டார், யாரை தேடுறீங்க, என்ன தேடி வந்தீங்க அப்படின்னு. இந்த மாதிரி மூட்டை சாமின்னு ஒருத்தர் இங்கே இருக்கிறாராம்மா, அவரை பார்க்கணும்னு சொன்னோடனே வாங்க காட்டு அப்படின்னு பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் கல் மேலே ஏறி நிற்க சொல்லி அந்த இடும்பன் மலைக்கு கிழக்கு புறத்தில் இடும்பன் கோயில் இருக்குது. இடும்பன் குளத்தை எடுத்து பக்கத்தில் கோயில் இருக்குது. அந்த கோயில் ஓரமாக மலை மேலே ஒரு பாறையில் உட்காந்துருக்காரு. காட்டினார், இவர் தாங்க, இங்கே போய் அவரை பாருங்க அப்படின்னாங்க. நானும் என் மகனும் மறுபடியும் கீழே இறங்கி இந்த மலையை சுற்றி இடும்பன் குளத்துக்கு போனோம். இந்த குளத்துக்கிட்ட போய் இந்த கோயில்கிட்ட பார்க்கும்போது பாறை மேலே உட்காந்து ஒரு 2 பேர் கூட இருக்காங்க. 2 பேருக்கு நானும் 3 பேருமா போய் நானும் என் மகன் 4 பேரும் போய் பார்த்துருந்தேன். வாசாமி அப்படின்னாரு, உட்காருங்க அப்படின்னு உட்காந்துட்டோம். அவர் துண்டு கோயிலை வாயில் போட்டுட்டு குச்சியை ஊனிட்டு நடந்துகிட்டே இருக்காரு. நடந்துட்டு இருக்கும்போது அப்படியே அங்கங்கே இசைத்து போவார். பார்த்தா ஒரு மாதிரியாக ரொம்ப சுத்தபத்தமாக இருக்க மாட்டார். அப்போதைக்கு உள்ள பச்சை கலர் வேஷ்டியோ, மேலே காவி வேஷ்டி, அதே மாதிரி உள்ள பச்சை கலர் ஜிப்பா, மேலே ஒரு காவி ஜிப்பா போட்டிருப்பாரு. வேஷ்டி மடித்து கட்டினா தான் அந்த பச்சை தெரியும். அப்போ பச்சை தெரியாது, காவி தான் கட்டிகிட்டு இருந்தார். அப்புறம் அவரை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க 2 பேரும் என்ன செய்யணும், நாங்கள் எப்போ வர்றது சாமின்னு கேட்டாங்க. நீ 15 நாள் கழிச்சு வா, 1 மாதம் கழிச்சு வா அப்படின்னு அவங்க 2 பேரும் சொன்னாங்க. போயிட்டாங்க. நான் விளையாட்டு போல் எனக்கு சித்தர்களை பற்றி அதிகமாக அப்போ தெரியாது. நான் முதல்ல இவர் போய் சந்திச்சதுனால சரி நம்மளை கேட்கல அப்படின்னு நான் எப்போ சாமி வர்றது அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே அவர் சொல்லிட்டார், நீ நாளைக்கு வா சாமி அப்படின்ட்டு. மறுநாள் கோயம்புத்தூர் இங்கே இருக்குது, அவர் இருக்கிற இடம் இங்கே இருக்குது, நாளைக்கு வர்றது. கோயம்புத்தூர் இங்கே இருக்குது, பழனி இங்கே இருக்குது, நாளைக்கு எப்படி போகிறதுன்னு என் மகன்கிட்ட நான் எப்படி சாமி போகிறதுக்கு இல்லைம்மா, சித்தன் போக்கு சிவன் போக்கு, சித்தர்கள் வர சொல்லிட்டேன்னா போய் ஆகணும், நீ இதே வழி பார்த்தீங்களே எப்படி போகிறது வழி தெரிஞ்சுட்டு போயிட்டு வாங்க அப்படின்ட்டேன். சரின்ட்டு மறுநாள் நான் போயிட்டேன். மறுநாள் காலையில் 6 மணிக்கு பஸ் ஏறி போய் மேலே முருகன் கோயிலில் போய் முருகன் தரிசனம் பண்ணிவிட்டு போதனை தரிசனம் பண்ணிவிட்டு கீழே மூட்டைசாமி பார்க்க போகும்போது அதே இடத்துல பாடங்கள் உட்காந்துருக்காரு. ஆனால் யாருமே இல்லை, 2 பேர் இருக்காங்க. நேரம் ஆக எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்னென்னா 24 வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் இப்ப நான் சொல்ல நினைச்சேன். எங்க அண்ணிய வாயிலிருந்து 24 வருஷத்துக்கு முன்னாடி 24 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் எப்படி போய் தனியா ஒரு லேடி வந்துட்டமே, ஒருத்தர் இல்லை, 2 ஆம்பளைக்கு அது கூட இந்த சித்தர் நினைக்கிறேன். இப்போ மூட்டைசாமி 3 பேர் இருக்கிறோமே, ஒருவேளை ஏதாவது தவறுகள் நடந்துட்டா
பய உணர்வு இருந்துச்சு. பய உணர்வு ரொம்ப இருந்துச்சு. அப்போ எனக்கு வந்து 40-41 வயசு தான் இருக்குது. ரொம்ப பய உணர்வு. பயத்தில் உட்காந்துட்டு சரி எப்படியா தப்பிச்சு போகிற வழியை பார்க்கணுமே அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அப்படிதான் உட்காந்துட்டு இருக்கும்போது லேசாக தூரல் வந்துச்சு. மழை தூரல் வந்தோன்னே அப்பாடா மழை வருது, இவங்கெல்லாம் மழை வருதுட்டு ஏதோ ஒரு பக்கம் போயிடுவாங்க, அப்போ நம்ம வந்த வழியிலேயே போய் பஸ் ஏறி போயிடலாம் உட்காந்துருக்கு அப்படின்னு ஒரு தைரியத்தில் நான் வரலாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கும்போது மழை வந்தோன்னு எந்திரிங்க சார் மழை வருது போகலாம் எந்திரிங்க அப்படின்னு மூட்டையை தூக்கி ஒரு சைக்கிளில் வச்சாங்க. ஒரு சைக்கிள் நிற்கிது பக்கத்தில், சைக்கிளில் வச்சாங்க. அந்த 2 பேர்த்து கூப்பிட்டுட்டு எந்த சார் நீங்கள் வா அப்படின்ட்டு அப்படியே தப்பிக்கிறது வெளியே என்னையும் வர சொல்லிட்டாரு. நீ என்ன பண்ணுறதுன்னு போனால் எல்லாமே புது ஏரியா. எனக்கு அந்த வழியை எந்த பக்கம் போனதே இல்லை. ஊரும் புதுசு, வழியும் புதுசு. என்ன செய்யறது அப்படின்ட்டு அவர் போகிற வழியிலேயே முன்னாள் மூட்டசாமி அவர் பரிபாசையில் ஏதோ பேசிகிட்டே போகிறாரு. அதுக்கு பின்னாடி ஒருத்தர் நல்லா ஹைட்டாக இருக்கிறாரு. அவர் சொன்னதுக்கு ஆமாசாமி இது மட்டும் தான் சொல்கிறாரு. நான் எதுவுமே சொல்லுது என்னடா என்ன சொன்னாலும் ஆமாசாமி தான் சொல்கிறாரு, திரும்பி இவர் எதுவுமே பேசுறது இல்லையே அப்படின்ட்டு நான் போகிறேன். அதுக்கு பின்னாடி ஒருத்தர் சைக்கிள் தள்ளிட்டு போகிறாரு. அதுக்கு பின்னாடி 4 பேர் போயிட்டுருக்குறோம். கொஞ்சம் தூரம் போனோடனே நிறைய வீடுகள் வந்துச்சு. அந்த வீட்டுக்கிட்ட அவர் என்ன பண்ணார், திரும்பி நின்னாரு. அந்த ஹைட்டாக இருக்கிறவரு காலில் சாஸ்தாங்கமாக விழுந்தாரு. அந்த சாஸ்தாங்கமாக காலில் விழும்போது ஒரு நம்பிக்கை எனக்கு, ஓடு வீட்டு ஏதோ சக்தி இருக்குது உண்மைதான் சித்தர்தான் அப்படின்னு விழுந்துட்டு கும்பிட்ட உடனே சரி நீ வேலைக்கு போய் சாமி அப்படின்ட்டாரு. அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டார். அவர் 2 பேர் நீங்கள் 2 பேர் வாங்க சாமி கூட்டிகிட்டு போகிறார். அவர் திண்டுக்கல் மெயின் ரோடு பண்ணுறோம். அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது, அப்போ தெரியாது. திண்டுக்கல் மெயின் ரோட்டில் போய் ஒரு சின்ன பாலமாக இருக்குது. பாலத்துக்கிட்ட ஒரு பெரிய புளிய மரம். அந்த புளிய மரத்துக்கிட்ட சைக்கிள் நிப்பாட்டாங்க. சைக்கிளையும் நிறுத்தி நானும் நின்றுட்டேன், அவரும் நின்றுட்டார். பெரிய புளிய மரத்தையே சுற்றி வர்றாரு. சுற்றி வர்றாரு. சைக்கிள் பாட்டு நிற்கிறேன், அவர் பாட்டு நிற்கிறேன், நானும் நிற்கிறேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து என்னங்கிறாரு, சாமி போய் 2 டீ வாங்கிட்டு வா அப்படிங்கிறாரு என்கிட்ட. எனக்கு ஒரே கோபம். நான் யாருக்கும் இது வரைக்கும் டீ வாங்கிட்டு வந்து கொடுத்தது இல்லையே, எந்த கடைக்கு டீ கடைக்கு போனது இல்லையே, என்னன்னா இந்த ஆள் இங்கே வந்து என்ன போய் டீ வாங்கிட்டு சொல்கிறாவே அப்படின்ட்டு அப்படியே மாதிரியே டென்ஷன் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். ஆமாம் நீ புதுசு இல்லை, அவனுக்கு டீ கடை தெரியாதுல்ல, அதோ பாருங்க கமான் மாதிரி மரங்கள் எல்லாம் தெரியுதுல்ல, அந்த மரத்துக்குள்ளே போகிற ஒரு டீ கடை இருக்கும், அங்கே போய் டீ வாங்கிட்டு வச்சாங்க அப்படிங்கிறாரு. அப்போ சரின்ட்டு போகிறேன். என் பாட்டுக்கு நான் ரொம்ப கோபத்தோடு தான் போகிறேன். அதுவும் ஒரே ஒரு பயம் என்னென்னா, மெயின் ரோடு, நாங்கள் சின்ன தடாகன்றது வந்து பெரிய கிராமமாக இருந்தாலும் பெரிய கிராமம், ஒரே பஞ்சாயத்து ஒரே ஊர். அந்த பஞ்சாயத்தில் தடாகம்னு எடுத்துகிட்டு தடாகத்துக்காரர் வந்து லண்டன் போனால் கூட அங்கே வந்து இருப்பாங்க. அப்படி வெளிநடமாட்டம் இருக்கும்போது நான் இப்படி நடந்து போகும்போது யாராவது பஸ்ஸில் என்ன பார்த்துட்டாங்கன்னா, என்னடா போலீஸ்கார சம்சாரம் இங்கே சுற்றிட்டு இருக்கிறா அப்படின்னு கதை பேசி விட்டுருவாங்களே அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு போகிறேன். பஸ்ஸில் வர்ற பஸ்ஸுலாம் பார்த்துட்டு பயந்துட்டு போகிறேன். போய் டீ கடையில் போய் ஒரு 2 டீ கொடுங்க, ரொம்ப கோபமாக கேட்குறேன். அவங்க பக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரி, நம்ம ஆஸ்பத்திரிக்கு பிளாஸ்க்கு சொப்பு ஒன்றுமே காண எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறாங்க. பிளாஸ்க்கு சொம்பு ஒன்றும் இல்லைங்க, ஆஸ்பத்திரிக்கு இல்லைங்க, பாருங்க அந்த மரத்துக்கடி ஒரு சாமி நிற்கிறார் அந்த சாமிக்கு அப்படின்னு. ஓ முட்டு சாமிக்குங்களா அப்படின்ட்டு ரொம்ப பயபக்தியோட 2 டீ போட்டு, ஒரு டீ டம்ளர் நிறையா, இன்னொரு டம்ளரில் நார்மல் எப்போ கொடுக்குற மாதிரி கொடுத்து, அப்போ தான் ஸ்டாண்டில் வச்சு கொடுக்குறாங்க. ஆனால் இப்படி ஒரு ஸ்டாண்ட் இருக்குதா அப்போ எனக்கே தெரியுது. எனக்கு இந்த டீ வைக்கிறதுக்கு இரும்பில் ஸ்டாண்ட் இருக்குன்றதே தெரியாது. அன்றைக்கி ஸ்டாண்டு பார்த்துக்கணும், இப்போ ஸ்டாண்ட் இருக்கு. அப்புறம் 2 டம்ளர் 2 பக்கம் வச்சு ஒரு ஸ்டாண்டு கொடுத்தாரு. அதை தூக்கிட்டு வரேன். வந்து கொடுத்த உடனே அவருக்கு ஒரு டம்ளர் குடிச்சாங்க அப்படின்னா, அந்த கூட வந்த அந்த ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுத்துட்டாங்க. இவருக்கு ஒரு டம்ளர், அந்த நிறைய கொடுத்த டம்ளர் இவர் குடிச்சிட்டாரு. என்ன குடிக்க சொல்லவும் இல்லை, எதுவுமே கேட்கல. 2 பேர் குடிச்சிட்டாங்க. குடிச்சதுக்கப்புறம் டம்ளர் கொடுத்தாரு. டம்ளர் வாங்கி கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன். பணத்தை கொடுத்துட்டு வந்த உடனே திடீர்னு வந்து, சாமி டீக்கு பணம் கொடுத்துட்டியா அப்படின்னாரு. நான் கொஞ்சம் ஒதுக்கிட்ட மாதிரி இருந்தேன், கொஞ்சம் சீக்கிரமாக பதில் சொல்லிடுறேன், ஒருத்தில் பார்க்க மாட்டேன். நான் இல்லை சாமி கொடுத்துட்டேன் அப்படின்ட்டேன். இல்லைன்னு சொல்லணுமாமா, அது எனக்கு தெரியல. கடைசியில் தான் அவங்க சொன்னாங்க, இது சொன்னாலும் இல்லை சொன்னதுக்கு ஆமா சாமி இல்லை சாமி தான் சொல்லணும், குறுக்க பேசக்கூடாதுமான்னு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது. இல்லை சாமி என்கிட்ட பணம் இருக்குது நான் கொடுத்துட்டேன்னு. இல்லைப்பா உனக்கு கொஞ்சம் பணத்துக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், பாரு மேலே வருது எடுத்துக்கோ அப்படின்னாரு. அப்போ மேலே அண்ணாந்து பார்க்கும்போது புளிய மரம் பெரிய பொந்து, அந்த பொந்துலேருந்து ஒரு 2 ரூபா காயின் வருது, புது காசு வருது. அப்புறம் தன்னால் அது பாட்டு காசு வருது இந்த பொந்துலேருந்து. அப்படியே உடம்பெல்லாம் கிட்டு நடுங்கிருச்சு, கையெல்லாம் நடுங்குது. பயப்படா சாமி எடுத்துக்கோ எடுத்து பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னா எடுத்துட்டேன். அந்த காசை எடுத்துகிட்டு பர்ஸுக்குள்ள வச்சுட்டேன்.
இன்னும் வச்சிருக்கேன். என்ன சாமி ரூம்ல அது ஒரு சின்ன குருவே சாமி ரூம்ல வச்சு சாமி கும்பிட்டுருக்கேன். அப்புறம் வச்சுட்டு அப்புறம் எப்படி இது நம்புறது? அப்போ நம்பிக்கை வரல. அவர் மரத்தை சுத்த போனதுக்கப்புறம் அந்த கூட இருக்கிற ஆளை சுப்பா கூட எடுத்து மேலே வச்சாங்க அப்படின்னு ஜாடை பண்ணி ஜாடையில் கேட்குறேன். சத்தமாக பேச முடியாதுல்ல, ஜாடையில் கேட்குறேன். கேட்டதுக்கு அவர் என்னங்கிறாரு, இல்லை அப்படி எதுவும் இல்லை, அதனால ஒரு அவரும் ஜாடை பண்ணுறாரு. அவரே சொல்றாரு கூட அவர் நிற்கல, எத்தனை நிற்கல, அவரும் ஜாடை பண்ணுறாரு. நான் ஜாடையிலேயே பேசிக்கிறேன். அவரும் யாருன்னே தெரியாது, எனக்கு யாரும் தெரியாது, அவருக்கு என்ன யாரும் தெரியாது. ஜாடையிலே பேசிட்டு அப்புறம் மரத்தை சுற்றிட்டே வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்து சாமி ஒரு அன்பு போடலாமா அப்படின்னாரு. குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.